அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பிதா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சுகன்குமார் இயக்கியிருக்கிறாரு, சிவராஜ் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆதேஷ் பாலா, அருள்மணி, அனு கிருஷ்ணா, ரெஹானா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் கோவில் திருவிழா உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கும் இரவு நேர பெரும் கூட்டத்தில் அனுகிரகா தன் தொலைந்து போன தம்பியை தேடி அலைகின்றாள். இன்னொரு பக்கம் 25 கோடி ரூபாய்க்காக பணக்காரரான அருள்மணியை கடத்தி பணம் பறிக்க திட்டமிடுகின்றனர் ஆதேஷ் பாலாவின் குழுவினர். அவர்களிடம் தம்பியை தேடும் அனுகிரகாவும் சிக்கிக்கொள்ள கும்பலின் அல்லக்கைகள் அவளை அனுபவிக்க துடிக்கிறார்கள். இப்படி பரபரப்பு பற்றி கொள்ளும் திரைக்கதையில் அனுகிரகாவின் நிலைமை என்னாச்சு? கடத்தப்பட்ட அருள்மணியிடமிருந்து 25 கோடி கைப்பற்றினார்களா? திருட்டு பேர்வழியிடமிருந்து அருள்மணி தப்பித்தாரா? காணாமல் போன தம்பி கிடைத்தானா என்பதே இந்த படத்தின் மீத கதை. காதலனுடன் உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி தன் அம்மா தம்பிக்காக வாழும் கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார் அனு கிருஷ்ணா. வில்லனாக ஆதேஷ் பாலா தொழிலதிபரை மடக்கி பிடிக்கும் போதும் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டும் போதும் வெறித்தனம் காட்டியிருப்பவர். கடத்தலுக்கு ஐடியா கொடுத்தவனை ஆப்பு வைக்கும்போது அடங்கி ஒடுங்கி தன் பங்களிப்பில் நிறைவான நடிப்பை தருகின்றார். ஷாம்ஸுக்கு மெல்லிய வில்லத்தனமான வெளிப்படுத்தும் வாய்ப்பு அதிகம். அதில் தனது வழக்கமான நகைச்சுவை கலந்து ஓரளவுக்கு கலகலப்பு ஊட்டியிருக்கின்றார். நாயகி அனு கிருஷ்ணாவின் காது கேட்காத பேசும் திறனற்ற தம்பியாக இயக்குனர் சுகன்குமாரின் மகன் தர்ஷித் இயல்பாக நடித்து கதாபாத்திரத்திற்கு தேவையான நடிப்பை கொடுத்திருக்கின்றார். வில்லன்களிடம் சிக்கிய அக்காவை மீட்க எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளில் கவனிக்க வைக்கின்றார் அந்த குட்டி சிறுவன் தர்ஷித். அருள்மணியின் மனைவியாக வருகின்ற ரெஹானா கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். அருள்மணியின் கார் டிரைவராக வருகின்ற சிவாஞ்சி கிளைமேக்ஸின் ட்விஸ்டுக்கு உதவியிருக்கின்றார். நடிப்பில் அலட்டலில்லாமல் மிரட்டியிருக்கின்றார். அனு கிருஷ்ணாவின் காரனாக ஸ்ரீராம் சந்திரசேகர் நன்றாக நடித்துள்ளார். தொழிலதிபராக அருள்மணி, வில்லனின் உதவியாளராக மாரிஸ் ராஜா என இதில் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். திகிலும் த்ரில்லும் கலந்த பின்னணி இசையை தந்து கதையோட்டத்திற்கு உயிரூட்டியிருக்கின்றார் நரேஷ். 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்து முடிக்கப்பட்ட இந்த வரலாற்று சாதனை படைத்த அழகான ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார் ஒளிப்பதிவாளர். 93 நிமிடங்கள் ஓடும் படத்தை 23 மணி நேரம் 23 நிமிடத்தில் பரபரப்பாக திரைக்கதை அமைத்து சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பதற்கு இயக்குனர் சுகன்குமாருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.